தமிழ் திரையுலகில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர்தான் நடிகர் பிரசாந்தின் தந்தை தியாகராஜன். பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலம் ஒரு வில்லன் நடிகராக அறிமுகமான தியாகராஜன், கமலஹாசனுடன் டிக் டிக் டிக், ரஜினிகாந்துடன் பாயும்புலி, விஜயகாந்துடன் நல்ல நாள் ஆகிய திரைப்படங்களில் தனது நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருந்தார். குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து வந்த தியாகராஜனுக்கு கதாநாயகன் அந்தஸ்தை பெற்று தந்த திரைப்படம் மலையூர் மம்பட்டியான். அந்த திரைப்படம் தந்த வெற்றியால் பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் தனது மகன் பிரசாந்தை கதாநாயகனாக்கி தமிழ் திரையுலகில் தான் நடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டார். நடிகராவதற்கு முன் ஒரு குத்துச்சண்டை வீரராக இருந்த தியாகராஜன் ஒருமுறை எம்ஜிஆர் இவரை சந்தித்த போது, நீங்கள் குத்துச்சண்டை வீரராக தொடர்ந்தால் பல தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என அன்போடு அறிவுரை கூற, குத்துச்சண்டை போடுவதையே எம்ஜிஆருக்காக நிறுத்திக் கொண்டார் தியாகராஜன். தற்போது 83 வயதாகும் தியாகராஜன் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில், எனது உயிரினும் மேலான மகன் பிரசாந்தின் திருமணம் நடந்த பிறகுதான் எனது உயிர் போகும் என உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டிருக்கிறார்.